இன்றைக்கி நம்ம ஒரு நெய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இல்லை நெய் செய்கிற ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பால் ஏடுகளை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பால் ஏடுகளை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா திக்காக இருக்கும். ஸோ வெளியே வச்சு கொஞ்சம் இதான பிறகு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அதில் ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் வந்துட்டு நல்லா ஓட விட்டிங்கன்னா இந்த மாதிரி தனியாக பட்டர் உங்களுக்கு பிரிஞ்சு வரும். இந்த பட்டர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு அந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சு ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு இன்னொரு ஐஸ் வாட்டர் ரெடியாக வச்சுக்கோங்க ஒரு பவுலில். அந்த பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இப்படி நீங்கள் எல்லா பட்டரையுமே வந்து இதே மாதிரி கொஞ்சம் தண்ணி புழிஞ்சிட்டு இந்த தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுக்கிற மாதிரி மெத்தட் தான். ஸோ இதை எடுத்து ஒவ்வொன்றா அந்த மாதிரி எல்லாமே பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்டவ்வில் வைக்க போகிற பேன் எடுத்து வச்சுட்டு அதில் இந்த எல்லா உருண்டைகளையும் இப்போ நம்ம ஐஸ் வாட்டரில் போட்டு இது வந்துட்டு கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். ஸோ இப்போ எல்லா உருண்டைகளையும் அந்த பவுலில் போட்டுருங்க. இப்போ அதை எடுத்து ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அப்படியே ஃப்ளேம் கம்மியிலே வச்சுருங்க. ஸ்டார்டிங் கூட நீங்கள் ஃப்ளேம் எக்ஸ்ட்ரா வைக்கலாம், ஆனால் அதுக்கப்புறமா சிம்மிலே வச்சு விட்ருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான பட்டரை உங்களுக்கு வேணும்னா இது ஒரிஜினல் சூப்பரான பட்டர். ஸோ வேணும்னா நீங்கள் வந்துட்டு எடுத்து தனியாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே வாங்குகிற பட்டரை விட பிள்ளைங்களுக்கு இந்த பட்டர் ரொம்பவே நல்லாவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். வீட்டில் நம்ம நார்மலாக பட்டரை என்னென்ன யூசேஜ் பண்ணுறோமோ அதே இது யூசேஜ் பண்ணலாம். ஏன்னா இது சேம் பட்டர் தான். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஸ்டேஜ் தாண்டினதுக்கப்புறமா இப்போ செகண்ட் ஸ்டேஜ் வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் மாதிரி ஆகும். இந்த கலரில் இந்த மாதிரி நல்லா நுரைச்சிட்டு வரும்போது நீங்கள் முருங்கைக்கீரை கிடச்சிச்சின்னா முருங்கைக்கீரையை போடலாம். இல்லைனா வந்துட்டு கருவேப்பிலையை போடலாம். என்கிட்ட முருங்கைக்கீரை கிடைக்கல, அதனால் நான் கருவேப்பிலை தான் போட்டிருக்கேன். இதுதான் வந்து நெய் முறிக்கிறதுக்கு அந்த இது. ஸோ இதை போட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கோல்டன் கலரில் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நமக்கு தேவையான நெய் கிடச்சிருச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நீங்கள் எந்த ஜாரில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்களோ, சில்வர் பாக்ஸோ இல்லை கண்ணாடி பாட்டிலோ எதுனாலும் ஓகே. நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்களோ அதில் வந்துட்டு ஒரு ஃபில்டரை வச்சு நீங்கள் வந்து இருக்கிற அந்த நெய்யை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை எடுத்து இதை வந்துட்டு சூடாக நீங்கள் ஆக்சுவலாக அப்படியே வச்சிட்டிங்கன்னா இது வந்துட்டு திக்காயிடும். நீங்கள் இதே சூடோடையே நீங்கள் வேறு இதில் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சூப்பர் நெய் கிடைக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கோல்டன் கலரில் செம்மையாக நெய். கடையில் வந்துட்டு கடையில் கூட இந்த மாதிரி கிடைக்காது. அவ்வளோ அழகாக மணலாக இருக்குது. இதை செஞ்சு நீங்கள் யூஸ்